ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் குறைந்த காற்றழுத்த மண்டலத்தின் காரணமாக கடந்த 48 மணி நேரமாக சென்னையிலும் தென் மாவட்டங்களிலும் பெருமழை பெய்து வருகிறது. இது மேலும் வலுவடைந்து நாளை இரவு சென்னைக்கும் மசூலிப்பட்டினத்துக்கு இடையில் கரையை கடக்கும். கண்டு மழை ஜோடு பேஞ்சு நிக்குது. இன்னத்துக்கு வந்துக்கிறேன். என்ன யாரையுமே காணோம். நம்ம வாடம்மா இல்ல, வாடம்மா அந்த அம்மா பொண்ணுக்கு கண்ணாலம் எல்லாம் கும்பலா போய்க்குதுங்க. இன்னைக்கு வந்தா வரும், நாளைக்கு வந்துரும். நீ குந்து கண்டு குந்து குந்து. ஐயா அது இருக்கட்டும், ஜென்சியோட ரூம் சாவி கொடு, நான் குளிச்சுட்டு உடனே புறப்படணும். ஐயோ யாரும் இல்லையே, எல்லாம் பூட்டி சாவி எடுத்துன்னு பூச்சிங்களே. ஒண்ணு சரியா, அந்த வெள்ள இது பார் பாத்ரூம், அதுல குளிச்சுட்டு அங்கே துணியை மாத்திக்கோ. சரி ஐயா. போமா. ஆயா நான் கிளம்புறேன். என்ன கண்ணு இந்த மழையிலையா? ஒரு கோடை கூட குடுக்கறதுக்கு இல்ல. பரவாயில்ல ஆயா, கோடை வேணாம், ஒரே ஓட்டமா ஓடிடுவேன். வரேன். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. காந்தி ஸ்கொயர் வரீங்களா? உட்காருமா. மீட்டருக்கு மேல 5 ரூபா போட்டு விடுமா. சரி போங்க. என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் இருமா பாக்குறேன். இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல, இருங்கம்மா, வேற ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாக்குறேன். ஆட்டோ ஆட்டோ சவாரிப்பா. ஆட்டோ ஆட்டோ. ஏன்பா காந்தி ஸ்கொயருக்கு சவாரி ஏத்திட்டு போறியா? போலாம். போய் ஏறிக்கமா. இல்லைங்க, இந்த ஆட்டோ வேணாம். மழை நேரத்துல ஆட்டோ கிடைக்க கஷ்டம், போய் ஏறிக்கமாண்ணா. காந்தி ஸ்கொயர்ல எங்க போனோம்? சிட்டி சென்டருக்கு போகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். ஏங்க சிட்டி சென்டர்ல நீங்க யாரை பார்க்க போறீங்க? நான் யாரை பார்க்க போனா உங்களுக்கு என்ன? இல்லங்க, இந்த காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆட்டோக்காரங்களுக்கு எல்லா இடத்துல எல்லாரும் தெரியும். மேடம், கமலின்னு ஒருத்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எஸ் மேடம், உள்ள போங்க. வாங்க கமலி. என்ன மழையில நினைச்சு வந்திருக்கீங்க? என்ன தொடச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, தொடச்சுக்கோங்க. வாங்க உட்காருங்க. உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். சூர்யா சொல்லி தெரியாது. சூர்யா ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க லெட்டர் வந்துச்சு. அதை நான் படிச்சு பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப சூர்யா எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா கமலிங்கிற பொண்ணை காதலிச்சதை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். அப்ப சூர்யா உங்களை இல்ல, சூர்யா என்ன லவ் பண்ணல, நான் தான் சூர்யாவை லவ் பண்ணேன். அவர் இந்த ஜாப் விட்டுட்டு போனது கூட நான் தான் காரணம். ஐ ஃபீல் கில்ட்டி. இப்ப நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். நான் எப்படியாவது சூர்யாவை பார்த்துடணும்னு ஊர்ல இருந்து வந்திருக்கேன். யாரை கேட்டா தெரியும்னு இங்க சிவான்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ். அவர் அட்ரஸ் கொடுக்கறேன், அங்க போய் பாக்குறீங்களா? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஒரு வாரம் என் கூட தங்குங்க. நானே சூர்யாவை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
வேண்டாங்க, அவர் அட்ரஸ் கொடுங்க, நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். இதுவரைக்கும் நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்லை. ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. நேர்ல அழகையும் கவர்ச்சியும் காட்டி கவர முடியாத சூர்யாவோட மனச லெட்டர்ல வெறும் எழுத்த காட்டி எப்படி கமலை கவர்ந்தீங்க? தெரியலைங்க. நான் கிளம்புறேன். ப்ளீஸ், நீங்க ரொம்ப அவசரத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட பேசணும்னு என் மனசு துடிக்குது. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், மறைக்காம பதில் சொல்றீங்களா? கேளுங்க. ஒரு பொண்ணா என்கிட்ட என்ன குறை? ஏன் சூர்யாக்கு என்ன பிடிக்கல? இன்னாருக்கு இன்னாருன்னு இறைவன் எழுதி வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. அவன் சூர்யா பேருக்கு நேரா உங்க பேர் எழுதலன்னு நினைக்கிறேன். உங்க பேரையாவது எழுதி இருக்கணும்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். சூர்யாவை பார்த்தா நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. அப்படியே இப்போ நான் உங்களை லவ் பண்றான்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. தயவு செஞ்சு சூர்யாவை மறந்துடுங்க. சூர்யா, ஏன் சூர்யா, ப்ளீஸ். நிறுத்து நிறுத்து. இந்த பக்கம் எந்த வண்டியும் போகாது. ரைட்ல போனோங்க. இந்த பக்கம் போகாதன்ற, அப்புறம் ரைட் லெஃப்ட்ன்ற. எங்க வண்டி முன்ன போகாதான். நீங்க எங்க போகணும்? பாரதி நகர் பக்கத்துல தான் இருக்கு. வாங்க, நான் காட்டுறேன். இல்ல வேண்டாங்க, நானே போய் பாத்துக்கிறேன். என்னடா மழையில நனைஞ்சிட்டியா? அண்ணே, உங்களை பார்க்க ஒரு அக்கா வந்திருக்காங்க. அக்காவா? ஆமாண்ணே. வர சொல்லு. ஹலோ, நீங்களா? நீங்க எப்படிங்க? இங்க சிவாங்கிறத நானே தான். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, சூர்யான்னு ஒருத்தரை பத்தி டீடைல்ஸ். உட்காருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. 2 நாளா மழையில நனைஞ்சிட்டேன், அதான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உட்காருங்க ப்ளீஸ். இப்படி தெப்பமா நனைச்சிட்டு வந்திருக்கீங்க. துண்டு, டேய் துண்டு எடுத்துட்டு வாடா. சூர்யா உங்களுக்கு சொந்தமா? சூர்யா உங்களுக்கு சொந்தமான்னு கேட்டேன். ஆமா. பட் அவர் என்கிட்ட தான் ஒரு அனாதைன்னு சொன்னாரு. ஓ, அந்த பார்க்காமலே காதல் சூர்யா தானா? ஓ மை குட்னஸ். அன்னைக்கு நான் உங்களை பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன்ல, அதுக்கு முன்னால தான் சூர்யா ஆட்டோல ஏறி அப்படி கிராஸ் பண்ணி போனார். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை 11D சிட்டி பஸ்ல பார்த்தேன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு கூட சூர்யா என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு. என்ன? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. இப்ப சூர்யா எங்க இருக்காருன்னு தெரியுமா? சூர்யா எனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்க மாட்டேன். ஏங்க, நீங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசலாமா? எனக்கு உடம்பு சரியில்லைங்க, இல்ல நான் இப்போ உங்க கூட வந்து தேட ஆரம்பிச்சிருவேன். அது மட்டும் இல்லாம மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையில நம்ம எங்க போய் தேட முடியும்? ஏங்க, சூர்யா இந்த சிட்டில தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் நினைக்கிறீங்களா? நான் மெட்ராஸ்ல இருக்கிறவங்க, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற சந்து பந்தெல்லாம் தெரியும். இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சவன் எக்கச்சக்கமான பேர் இருக்கான். இவ்வளவு எதுக்கு நாளைக்கு காலையில பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா சூர்யா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிட போகுது. நீங்க தைரியமா ஊருக்கு போங்க. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு எந்த விதமான தப்பான முடிவுக்கும் போயிடாதீங்க. இவ்வளவு நாள் உங்க சூர்யாவுக்காக நீங்க வெயிட் பண்ணீங்கல்ல, இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்.
ஏங்க அழறீங்க? உங்க வேலையை பாருங்க. காலையில இருந்து மழையில சுத்துறோம். அப்படி யாரைதான் தேடுறீங்க சொல்லுங்களேன், கொண்டு போய் விட்டுறேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதுக்குதான் காலையில உங்க வண்டியில ஏற மாட்டேன்னு சொன்னேன். உங்க காசை வாங்கிக்கோங்க. ஏங்க அடட, உடம்பெல்லாம் இப்படி சேராயிடுச்சே. வண்டிக்குள்ள உட்காருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வண்டிக்குள்ள உட்காருங்க. ஏங்க நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களோட வீடு இருக்கு. அங்க போய் எங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு நீங்க யார் தேடுறீங்களோ அவங்கள தேடுவோம். இதாங்க நான் சொன்ன இடம். வந்து ட்ரெஸ் மாத்திக்குங்க. வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இது எனக்கு தெரிஞ்சவங்க இடம் இல்லை. நானும் என் ஃப்ரெண்டும் தங்குற இடம். என் இடம்னு சொன்னா நீங்க வரமாட்டீங்க. அதான் போய் சொன்னேன். உள்ள வாங்க ப்ளீஸ். வாங்க உள்ள வாங்க. இதாங்க பாத்ரூம். நீங்க போய் உங்க ட்ரெஸ் மாத்திக்குங்க. டவல் வேணாங்க, என்கிட்ட இருக்கு. அது மழையில ஊறி போச்சு. அதாங்க தற்கிறது கஷ்டமா இருக்கு. போங்க. எங்க கதவுக்கு லாக் இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க. இருட்டிடுச்சு, கிளம்பலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் இருக்காளான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போக வேண்டியதா இருக்கும். சரி சீக்கிரம் வாங்க. கரண்டா இல்லைங்க. காத்தால போட கரண்ட் இன்னும் வரலீங்க. போனவங்க யாரு இன்னும் வரலீங்க. சரி வச்சிட்டுமா? ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. ஜென்சி வந்து இதை கொடுத்துருங்க. சரிம்மா. நாய் காதல். அது என்னங்க நாய் காதல்? நாய்கள் மட்டுமே நடு ரோட்ல காதலிக்கும்.
அப்ப நல்ல காதல்? அது என் நண்பனோட காதல். அப்படி என்னங்க உயர்ந்த காதல்? இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடிகிற காதல். உங்க ஃப்ரெண்டோட பேரு? சூர்யா. அந்த பொண்ணோட பேரு? கமலி. கமலி என்னோட ஃப்ரெண்டுங்க. யோ ஆட்டோ, சிக்னல் விழுந்து கூட தெரியாம நடு ரோட்ல என்ன எல்லாமே கிடையா வண்டியா? அப்புறம் ஒரு நாளைக்கு சூர்யாவை கூட்டிட்டு வாங்க. நிச்சயமா கூப்பிடுறேங்க. இந்தாங்க. இல்ல 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லைங்க. கொஞ்சம் இருங்க, சில்லறை வாங்கி தரேன். வாமா வா. கண்ணாலம் நல்லா நடந்துச்சா? 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? இல்லையே, உன் ஃப்ரெண்டு வந்துட்டு போனாமா. யாரு? கமலியா? ஆமாமா, காலங்காத்தாலே வந்துச்சு. ராத்திரி ரயிலுக்குமே போகணுமா, அதனால துப்பக்கான துணியை காணு புறட்டு அழுதுன்னு போய்கினே இருக்குதுமா. இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிச்சு. என்ன எழுதி பாரு, மழை தண்ணி போட்டுட்டு போகுது. ஐயோ, இப்பவே மணி 8 ஆயிடுச்சு. 9 மணிக்கு ட்ரெயின் ஆச்சே. இந்தாயா, இந்த பெட்டியை உள்ள வை. சென்ட்ரல் போணும். சென்ட்ரல் தானே, உட்காருங்க சீக்கிரம் ஏமா போலாம். மழை பார்த்து. சீக்கிரமா போங்க. பயணிகள் கவனத்திற்கு. சென்னை சென்ட்ரலில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் சரியாக 9 மணிக்கு 7வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். For the kind attention to the passengers, the Blue Mountain Express bound for மேட்டுப்பாளையம் will leave இந்தாங்க ஆட்டோக்கு பணம். 7 by 9 PM. यात्रियों के लिए एक सूचना. मद्रास से மேட்டுப்பாளையம் जाने वाली Blue Mountain Express ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் வேணா டிக்கெட் வாங்கி தரேன். இல்ல வேண்டாம். பரவாயில்ல, சங்கடப்படாதீங்க. மேட்டுப்பாளையத்துக்கு டிக்கெட் வாங்குங்க. ஏங்க டிக்கெட் வாங்கிட்டேன், சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஓவர்டா கொடுங்க. ஏன் சார் அவசரப்படுறீங்க? பார்த்துட்டு தானே இருக்கேன். இருங்க சார், அது கொஞ்சம் ஏழியரா வந்திருக்கணும். என்ன சார், மேட்டுப்பாளையம் வரைக்கும் பர்த்தோ சீட்டோ கிடைக்குமா சார்? வெயிட்டிங் லிஸ்ட்டே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுல நீங்க ஓபன் டிக்கெட் வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க. லேடி தனியா போறாங்க சார். அதுக்கு நான் என்னையா பண்றது? போயா பாருங்க சார். வாங்க, யாராவது போட்டு பார்த்து சீட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். சார் அவசரப்படாதீங்க சார். டேய் விருந்தாளிக்கு பிறந்தவன. ஏங்க மேட்டுப்பாளையம் போனோம், சீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? சீட்டெல்லாம் இல்லப்பா, லேடி தனியா போறாங்க. என்னையா பண்றது? அந்த சீட்டை கொடுத்துரு. வா சார் வாங்க. பொம்பளை தனியா போன்னு சொன்னியே, அதனால தான் கொடுக்குறேன். பார்த்து போட்டு கொடுப்பா. முதல்ல சீட்டை காட்டுங்கண்ணே. இந்த சீட்ல உட்காருமா. ரொம்ப நல்லதுப்பா. சீக்கிரம் பாருங்க, வண்டி கிளம்ப போகுது. இந்தாங்க உங்க டிக்கெட். ரொம்ப நன்றிங்க. ஏங்க நான் மறுபடியும் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யாரையோ தேடி வந்தீங்க, கடைசி வரைக்கும் அவங்கள சந்திக்காமலே கிளம்புறீங்க. அவங்க யார் என்னன்னு சொல்லி உங்க அட்ரஸ் கொடுத்தா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு. வேண்டாங்க, நான் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. ஐயோ பாத்தியா, சாரி சார். காஃபி எல்லாம் மேலே கொட்டிக்கிட்டு. சுட்டுச்சாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் வரேன். ஐயோ பாவம். பார்த்துட்டு பேசியிருந்தேன். எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்தோம், லெட்டர் போடுங்க. அங்கிள் ஆண்டி கேட்டா சொல்லுங்க. நான் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு வரேன். அப்புறம் அமெரிக்கா வந்து லெட்டர் வந்தோடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். உங்க அண்ணன் சொல்லுங்க, எல்லாம் பத்திரமா போய் சேருங்க. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வர கிளம்பிடுச்சு. நான் வேறமா லெட்டர்ல போடுறேன். மட்டுமா ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. ஓகே.